எனக்கு பிரியமானதை சும்மா காத்துக்கிட்டு இருக்கிறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்ம காத்திருக்கும் போது நம்ம எப்படி காத்திருக்கணுமா? எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா. இந்த காத்திருத்தல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? நீங்கள் ஆம்பிளிஃபைட் பைபிளில் இந்த ஏசாயா 40:31 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், காத்திருதல் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? 3 வார்த்தைகள்: எக்ஸ்பெக்ட், லுக் ஃபார், ஹோப் இன் ஹிம். அப்படி என்றால் எதிர்பார்ப்போடு கர்த்தரை காத்திருக்கணுமா? கர்த்தரை தேடி காத்திருக்கணுமா? கர்த்தரை நம்பி காத்திருக்கணுமா? இதுதான் கர்த்தருக்கு காத்திருத்தல். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன்னா ஜெபிச்சு நான் சும்மா இருக்கிறேன், அப்படி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், டிவி பார்த்துருக்கேன், நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துருக்கேன், கொட்டாயை விட்டு காத்துருக்கேன். எனக்கு பிரியமானவன், நாம் காத்து கொண்டு இருக்கணும்னா எப்படி காத்திருக்கணும்னா, நாம் எதிர்பார்ப்போடு காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுதலோடு கர்த்தரை தேடி காத்திருக்க வேண்டும், நம்பி காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா.